ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் பாஸ். இன்னைக்கு மார்னிங் லைவ் அப்டேட் வேற லெவலாக இருக்குங்க பிக் பாஸ். நான் பிக் பாஸ்ல கிட்டத்தட்ட 4 வாரமாக பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி இந்த டீம் இவ்வளோ காலையில் எழுந்து நான் பார்த்ததே கிடையாதுங்க. வேற லெவலாக இருக்கு. ஸோ இந்த ஹோட்டல் டாஸ்க் வச்சதுலேருந்து மக்கள் அப்படியே பதற வட சான்னு சுற்றிட்டு இருக்காங்க. சதறாங்க பதறாங்க எல்லாமே பண்ணுறாங்க. ஒருத்தர் கூட ஒரு நிதானமாக இல்லை. எல்லாருமே ஒரே டென்ஷனாக பரபரப்பாகவே சுற்றிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணது நம்ம தீபக் மற்றும் மஞ்சரி பிரியங்கா 3 பேருமே பிக் பாஸ் வீட்டையே பயங்கரமாக தரமட்டம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்மால் யூடியூபர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ லைக்ஸ் கொஞ்சம் போட்டு நம்ம வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அது ஒன்று மட்டும் உதவி பண்ணுங்கள். என்ன நடக்குது மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம துஷார் மற்றும் திவ்யா சரியான ஒரு சண்டைங்க. என்ன சண்டைன்னு கேட்டிங்கன்னா உள்ளே தீபக் இருக்கார்ல, அவர் உள்ள மேனேஜரை கூப்பிட்டு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணி எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நீங்கள் நீங்களும் மற்றும் பிரவீன் 2 பேர் மட்டும் 24/7 ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. மற்ற ஸ்டாஃப்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்களா? என்ன நடக்குது இந்த ஹோட்டலில்? எனக்கு இந்த ஹோட்டலில் எப்பவுமே ஒர்க்கிங் போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சார். செகண்ட் பாயிண்ட் கேட்டேன், உங்கள் ஹோட்டலில் மஞ்சளை கேட்டேன், உங்கள் ஹோட்டலில் ஷிஃப்ட் பேஸ்டு இல்லையா? ஸோ எல்லாமே 24/7 ஒர்க் பண்ணுமா? ஷிஃப்ட் பேஸ் போட்டால் தானே கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஸோ வேலை செஞ்சுட்டே இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி மஞ்சள் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. பட் திவ்யா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மேம் நான் ஆல்ரெடி நைட்டே எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் சொல்லிட்டேன். எல்லோரும் அசம்பிள் பண்ணிவிட்டு யார் யார் ஒர்க் என்னென்ன டைம் எப்பப்போ பண்ணணும், ஏர்லி மார்னிங் எழுந்தவொடனே எல்லாமே வேக்கப் சீக்கிரமாக எர்லியாக வேக்கப் ஆகிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு உட்காருங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் யாருமே அதை கேட்கலான்னு மாதிரி கேட்டேன். தீபக் ரிசப்ஷனில் ரம்யாவை காணும், ஒரு ரிசப்ஷனிஸ்டே காணும், எங்கே போயிட்டேன்னு கேட்டது. ரம்யா அப்போ தான் சுற்றிட்டு இருக்காங்க உள்ளே. ஓகேங்களா, உள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் போது ஒரு 7:30 to 8 மணிக்குள்ளே டிஃபன் கொடுத்துடணும். பட் உள்ளே யாருமே இன்னும் ப்ராப்பராக ரெடி ஆகலை. ஒரு பக்கம் கிச்சன் வேலை போயிட்டுருக்கு. பட் ப்ராப்பராக ரெடியாக உட்காந்து அந்த செட்டிங் ஃபுல்லாக வரும்ல. இப்போ நம்ம மார்னிங் ஹோட்டலில் போகிறோம், ஹோட்டலில் போய் தூங்கி எழுந்து ப்ரஷ் பண்ணுறது உட்காரதுக்குள்ளே எல்லாருமே செட் பண்ணி வச்சுறாங்க. டிஃபன் எல்லாமே ப்ராப்பராக ரெடி ஆகிட்டோம். அந்த மாதிரி தீபக் கேட்குறாரு, யாருமே அந்தளவுக்கு ப்ராப்பராக கிடையாது, என்ன பண்ணுறீங்க அப்படி மாதிரி கேட்கும்போது ஸோ அவங்க திவ்யா ரொம்ப கோவப்பட்டு வெளியில் எல்லாரையும் கத்தி விட்டாங்க. வித்தின் 5 minutes எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கணும். யாராவது ரெடி ஆகலை அப்படின்னா இந்த ஹோட்டலை விட்டு எல்லாருமே என்ன நான் மேனேஜராக இருக்கேன், ஹோட்டலை விட்டு வெளியே அனுப்புவேன், இல்லை நீங்களே தயவுசெய்து வெளில போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே துஷார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். துஷார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீங்கள் எப்படி என்ன எப்படியா சொல்லலாம், நான் நேற்று ஃபுல்லாக குளிக்கவே இல்லைங்க, அழுக்காக தான் சுற்றிட்டு இருக்கேன், இப்போயா என்ன குளிக்க விடுங்கன்றாங்க. ஸோ திவ்யா சொல்கிறது என்ன, நான் நீங்கள் குளிக்காமல் போங்க, எனக்கு தேவையில்லாத இஷ்யூ. ஸோ நம்ம கெஸ்ட்டு ஆன் ஸ்பாட்டில் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நான் உங்களை நைட்டே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எர்லியாக எழுந்துக்கிட்டு சீக்கிரமாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருங்கன்ட்டு. பட் ஆனால் நீங்கள் கேட்கல மாதிரி துஷார் கிட்ட சொல்கிறாங்க. பட் துஷார் நீங்கள் என்ன எல்லாரையும் விட்டு என்ன மட்டும் கேட்டுறீங்க? ஸோ இழிச்சா மாதிரி தெரியுதாண்ணா, ஏன் இழிச்சா மாதிரி நீங்கள் என்ன வேணால் பேசுங்க மட்டும் அவர் ஒரு பக்கம் ஆர்குமெண்ட் பண்ணுறாரு, திவ்யா ஒரு பக்கம் ஆர்குமெண்ட் பண்ணாரு, ஹமித் 2 பேருமே கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஏன்னா பாத்ரூம் டீமோட ஹெட் நம்ம ஹமித். ஸோ துஷார் அங்கே எம்ப்ளாய். ஓகேங்களா, அதனால் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. பட் திவ்யா நான் சொல்கிறேன், இது என்னோட கால் கிடையாது, நான் இது மாதிரி டோனில் பேசலை, உள்ள கெஸ்ட் என்னை கிளின்னு கிழிச்சாங்க, அதனால் நான் இப்படி இதாகிறேன் அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க. துஷார் கேட்க மாட்டார். நீ ஹோட்டல் நடத்தாம போங்க, தேவையில்லாத விஷயன்ற மாதிரி ரொம்ப ரூடாக பேசிட்டு இருந்தார். ஸோ இதில் யார் மேலே மிஸ்டேக்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன திவ்யாவை சொல்லலாம். ஏன்னா திவ்யா நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. பட் உள்ளே தீபக் மற்றும் மஞ்சரி பிரியங்கா 3 பேருமே வச்சு செஞ்சதெல்லாம் அந்த கோவத்தை டைரெக்டாக எம்ப்ளாயிஸ் மேலே காட்டியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணுங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமோ அப்படின்றது என்னோட புரிதல். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம பிரியங்கா இருக்குங்களா, வேற லெவல் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு இது மாதிரி பவுல் மாதிரி எடுத்துக்கிட்டு பவுலில் தலையை விட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க போல. ஒரு 4-5 டைம்ஸ் பண்ணிட்டுருங்க. அப்படியே உட்காந்து கேஷுவலாக பண்ணிட்டுருங்க. அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக நம்ம பிரவீன் இருக்கார், அவங்களுக்கு துண்டத்து கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு எல்லாம் பார்க்கும்போது நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா இவங்களாம் எழுந்துக்கவே மாட்டாங்க, எழுந்துங்கன்னா கூட கரெக்டாக டாஸ்க் விளையாட மாட்டாங்க, கரெக்ட் டைம் வர மாட்டாங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே இந்த டாஸ்கில் ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ண மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது. அதில் நடுவில் நம்ம வினோத் அவர்களும் ஒரு காமெடி பண்ணார். நான் தூங்கினேன் ஆனால் லேட்டாக தூங்கினேன்றாரு. மறுபடியும் அதான் சொன்னேன், தூங்கினேன் நான் லேட்டாக தூங்கினேன்றாரு. என்னன்னு கேட்டால் நான் லேட்டாக தான் தூங்குவேன் அப்படின்றாரு. ஆக்சுவலி என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் நான் படுத்தேங்க 10 மணிக்கு, நான் தூங்க 12 மணி ஆயிடுச்சுன்னு சொல்கிறது கன்வே பண்ண தெரியாமல் பிரியங்கா கிட்ட நான் தூங்கினேன் லேட்டாக தூங்கின மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தார். அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா வியானா ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஸோ வியானா கூட அந்த பாத்ரூம் டீம்லாம் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யா அவங்க எல்லாமே ரெடி அவங்க இன்னும் ரெடி ஆகலையே, அவங்க அப்படியே தானே இருக்காங்க, அவங்க ஏன் இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது என்னன்னா,
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களே டிசிப்ளைனாக இந்த டைம் ஆயிடுச்சா, ஸோ 7 மணிக்கு ஆஃபீஸ் பண்ணால் 6 மணிக்கு வந்து நீங்கள் ரெடியாகி உட்காரணும். ஓகேங்களா, 7 மணிக்குன்னும் போது நீங்கள் 7 மணிக்கு ஆஃபீஸுக்கு வர டைமில் வந்து ரெடியாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் இவங்களுக்கு இன்னும் அந்த டாஸ்க் அந்த விஷயமே இன்னும் நிறைய பேர் உள்ள புரிதல் வரல. கனி டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க, அமித் டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்துட்டார், பிரஜன் ஒரு 3 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து குயிக்காக நம்மளுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, இந்த டாஸ்க்லாம் ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரும், இந்த ஒரு மைண்ட் யாருமே கிடையாது. இவங்க யார் நம்மளுக்கு சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லாம் இருக்காங்க. அதுதான் மக்களே போயிட்டுருக்கு இப்போதைக்கு. சொன்னும் வந்து யாருமே ப்ராப்பராக ரெடியாகாத மாதிரி இருக்காங்க. ஸோ நான் அடுத்த வீடியோ சந்திக்கலாம், வேறு கருத்துக்களை வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.